தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் 6 படை வீடுகள். திருப்பரங்குன்றம், மதுரை. முருகன் தெய்வானையை திருமணம் செய்த தலம். திருச்செந்தூர், தூத்துக்குடி. முருகன் சூரபத்மனை வென்ற தலம். பழனி, திண்டுக்கல். ஞானப்பழத்திற்காக முருகன் ஆண்டிக் கோலத்தில் அமர்ந்த தலம். சுவாமிமலை, தஞ்சாவூர். தன் தந்தை சிவபெருமானுக்கே ஓங்கார மந்திரத்தை உபதேசம் செய்த தலம். திருத்தணி, திருவள்ளூர். முருகன் சினம் தணிந்து வள்ளியை திருமணம் செய்த தலம். பழமுதிர் சோலை, மதுரை. ஔவையாருக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று முருகன் ஞானம் வழங்கிய தலம். பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 6வது படை வீடாகும். இது மதுரைக்கு அருகே உள்ள அழகர் மலையில் அமைந்துள்ளது. ஔவைக்கு அருளிய தலம். சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று முருகப்பெருமான் ஆட்டுக்குட்டியாக உருமாறி வந்து ஔவையாரிடம் கேட்ட திருவிளையாடல் இங்குதான் நிகழ்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கு முருகப்பெருமான் தனது 2 தேவியர்களான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் இணைந்து காட்சி தருகிறார். அறுபடை வீடுகளில் மற்ற தலங்களில் தனித்தனியாக இருக்கும் முருகன் இங்கு மட்டும் குடும்ப சமேதராக அருள்பாலிக்கிறார். மலையின் உச்சியில் ராக்காயி அம்மன் கோவில் அருகே நூபுரகங்கை என்ற தீர்த்தம் உள்ளது. இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. ஓம் சரவணபவாய நமக.